இப்போ என்னடா ஏன்றாங்களே, சாட்ஜிபிடின்றாங்களே, அந்த ஆப் என்ன செய்யும், அது எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு எளிமையாக உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போது சாட்ஜிபிடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத ஒரு ஆப் தான். அந்த ஆப் எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அந்த ஆப் வந்து எல்எல்எம் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குங்க, அதை வச்சு தான் அது இயங்குது. எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், பெரிய மொழி சார்ந்த ஒரு மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாடல் தான் எதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடலை பல லட்சக்கணக்கான தரவுகளை கொண்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்றில் சார்ந்த நிறைய தரவுகள் இருக்கும்ல நம்மக்கிட்ட, அதை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா எப்படின்னா, இந்த கேள்வி நான் கேட்டேன்னா எனக்கு இந்த பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல லட்சக்கணக்கான கேள்விகளை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அந்த மாடல். இப்போ அந்த ட்ரெயினான மாடல்கிட்ட நீங்கள் புதுசாக ஒரு கேள்வி கேட்கும்போது, அது இவ்வளோ நாள் பயிற்சி பெற்றிருக்குல்ல, அது வந்து புதுசாக அந்த பயிற்சி பெற்றதை வச்சு அது ஒரு விடையை அப்படி ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு நேரத்தில் ஒரு சொல்லை மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணணும்னு மட்டும் கூட சொல்லலாம். எக்ஸாக்டாக இதான் நடக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், தற்போதைய இந்திய பிரதமரின் பெயர் என்ன, இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த கேள்வியை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மொத்தமாக எல்லா வார்த்தைகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணும். முதல்ல ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தையை தான் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ நம்ம கேட்ட கேள்வி தற்போதைய உள்ள இந்த இந்திய பிரதமரின் பெயர் என்ன, அதற்கான விடை பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அப்படின்னா அதோட விடை சரியா? இந்த விடையை நரேந்திர அப்படிங்கிறது ஒரு சொல் சரியா? அந்த ஒரு சொல்லை தான் முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல திரும்பவும் நீங்கள் உள்ளீடாக கொடுத்தீங்கல்ல, அந்த கேள்வியோட வாக்கியத்தோடு சேர்த்துரும். தற்போது உள்ள இந்திய பிரதமரின் பெயர் என்ன, நரேந்திர அப்படிங்கிறதையும் சேர்த்து மறுபடியும் கொடுக்கும் அந்த மாடல்கிட்ட. மோடி அப்படின்னு அடுத்த வார்த்தையை அது ப்ரெடிக்ட் பண்ணும். இப்படி தான் வார்த்தையாக அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி முழு வாக்கியங்களை, ஒரு பத்திய பேராகிராஃபெல்லாம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுதுங்க இந்த எல்எல்எம் மாடல். இந்த எல்எல்எம் மாடலை பேஸாக வச்சு தான் சாட்ஜிபிடியில் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒன்று தகவலை கேட்டோன்னா அது ஒரு தகவலை கொடுக்குது. அந்த ட்ரெயினான ஆகிருக்குல்ல, அது மூலமாக அதுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அது புதுசாக ஒன்று ஜென்ரேட் பண்ணி நமக்கு வெளியே கொடுக்குது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது பேசிக்காக எல்எல்எம்ங்கிறது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக எல்எல்எம்ங்கிறது ஒரு நல்ல மாடல், ட்ரெயின் பண்ண மாடல். அதோட மெயினான பர்பஸ் அது என்ன பண்ணுன்னா, அடுத்த வரக்கூடிய வார்த்தையை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணும். இதுதான் அது செய்யக்கூடிய முதன்மையான வேலை. இந்த வேலையை வச்சு தான் நம்ம நிறைய அதை யூஸ் கேஸ்க்கு பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம கேள்வியை கேட்டு பதில் வாங்குறதுக்கு, புதுசாக கற்றுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இதுக்கு பயன்படுத்தலாம்.